ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஹோம் வித் சசி. இந்த விலாக் என்றைக்கு எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே அண்ட் சண்டே எடுத்த விலாகு. சாட்டர்டே ஆஃப்டர்நூனுக்கு மேலேருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். மத்தியானம் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தப்போ யூடியூப்பில் பார்த்துருந்தேன் முட்டை சுருட்டு குழம்பு அப்படின்னு ஒன்று. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லி அதுக்காக தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை நல்லா கழுவிட்டு வெங்காயத்தை வந்து நல்லா குட்டி குட்டியாக பொடி பொடியாக வந்து வேணும். அது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து முட்டையோட போடுறதுக்கு. அதனால் வந்து நான் வந்து இதில் போட்டு நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு வந்து நல்லா பொடியாக வேணும். இப்போ வந்து இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நம்ம இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்கு ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து இன்றைக்கி வந்து 4 எக் எடுத்திருக்கேன். இந்த 4 எக்கு கூட வந்து நம்ம எப்பயும் போடுற மாதிரி வந்து பெப்பர் அண்ட் சால்ட் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி இதோட வந்து எக்கை வந்து நல்லா வந்து எல்லாத்துக்கூடையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக வந்து இதில் வந்து கொத்தமல்லியும் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு நம்ம எப்பயும் வந்து இந்த ஆனியன் போட்டு எக்கு ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஊற்றணும். ஆனால் என்னென்னா ரொம்ப மெல்லிஸாக ஊற்றணும். ரொம்ப மெல்லிஸாக ஊற்றி அது வந்ததுக்கப்புறமேட்டு இதை வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணணும். இந்த மாதிரி ஃபுல்லாக ரோல் பண்ணதுக்கப்புறமேட்டு அதை வந்து குட்டி குட்டி பீசஸாக வந்து இப்படி கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வந்து எத்தனை வந்து நமக்கு வந்து வருதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஊற்றி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப மொத்தமாக ஊற்றுனீங்கன்னா வந்து நல்லா இருக்காது. அதுக்காக தான் வந்து மெல்லிஸாக வந்து ஊற்ற சொல்லியிருக்கு. அவங்க செய்யும்போதே அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க மெல்லிஸாக ஊற்ற சொல்லி. நானும் வந்து மெல்லிஸாக ஊற்றி அந்த ரோல் பண்ணி கட் பண்ணி எடுத்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குக்கரில் துவரம்பருப்பு கொஞ்சம், பெரிய வெங்காயம் 1, தக்காளி 1 இது எல்லாத்தையும் கட் பண்ணி நாம் வந்து கழுவி வச்சுருக்க அந்த துவரம்பருப்போடு இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது தேவையான அளவுனா அது மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும். இதில் வந்து விசில் விட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம். இது ஒரு 2 விசில் விட்டோம்னா அது ஃபுல்லாக வெந்துடும். அதுக்கப்புறமேட்டு நம்ம குழம்பு செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா மிளகு, பட்டை, சோம்பு, கிராம்பு, கசகசா, சின்ன வெங்காயம், தேங்காய், மல்லித்தூள், வரமிளகாய் தூள், அப்புறமேட்டு உப்பு இதெல்லாம் தேவை. நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ ஒரு பேனில் வந்து ஆயில் விட்டுட்டு அதில் பட்டை, கிராம்பு, மிளகு, சோம்பு, கட் பண்ணி உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், கசகசா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து வணக்கிக்கணும். இது என்னன்னு பார்த்திங்கன்னா இது நல்லா வந்து வணங்கணும். வணங்கினதுக்கப்புறமேட்டு தேங்காயும் ஆட் பண்ணி கூட கறிவேப்பிலை ஆட் பண்ணி அதை நல்லா வணக்கணும். அதெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறமேட்டு வந்து அதில் வந்து வரமிளகாய் தூளும் கொத்தமல்லி தூளும் ஆட் பண்ணி அது கூட வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து வணக்கிக்கலாம். கூட வந்து கொஞ்சம் கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சிக்கணும். இப்போ வந்து இது நம்ம வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை வந்து நம்ம வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். நம்ம வந்து இந்த பேஸ்ட்டு ரெடி பண்ணியாச்சு. நமக்கு வந்து விசில் வந்துருச்சு. இது பார்த்திங்கன்னா பருப்பு, தக்காளி, வெங்காயம் எல்லாம் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இதை வந்து நம்ம ஒரு மத்து போட்டு நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கலாம். இது நல்லா மசிஞ்சிருச்சு இல்லையா. இப்போ என்ன பண்ணுறோன்னா ஒரு பேனில் வந்து அந்த பருப்பு, தக்காளி, வெங்காயம் வேக வச்சு
மசிச்சு வச்சுருக்கோம்ல அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த விழுது அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். கூட வந்து சால்ட்டு சேர்த்திட்டு கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமேட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த முட்டை அதை அதில் ஆட் பண்ணி கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டு இறக்குனோம்னா முடிஞ்சது. சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் சண்டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா பூரியும் உருளைக்கிழங்கு மசாலா செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து வேக போட்டுட்டு அதை வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து வேக போட்டாச்சு. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வந்து மசாலா செய்யறதுக்காக வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாருக்கும் சாப்பாடை கொடுத்துட்டு கடைசியாக உட்காந்து நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு ஒரு 11 மணி ஆகும். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சிக்கன் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜீரக சம்பா அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். மண் சட்டியில் செஞ்சு பார்ப்பேன் அப்படிங்கிறதுக்கு வராது. அதனால சரின்னு சொல்லிட்டு சட்டியில் செய்யலாம். கீ ஆட் பண்ணிவிட்டு ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆனியன் வந்து நல்லா வந்து கோல்டன் ஃப்ரை ஆகிற முடியும் கூட வந்து பச்சை மிளகா காரத்துக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நான் 2 தான் போட்டிருக்கேன். தக்காளி இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணி அதை நல்லா வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். மஞ்சள்தூள், வரமிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணி சிக்கனோட வந்து இந்த மசாலாஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு நல்லா கொஞ்சம் பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமேட்டு புதினா, கொத்தமல்லி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணி வதக்கும்போது வர ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஒரு ஸ்மெல் வரும். நல்லா வெந்ததுக்கப்புறமேட்டு நம்ம வந்து பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
சிக்கன் வந்து நல்லா வேகணும். சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறமேட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு முக்கால் பதம் அந்த அளவுக்கு வெந்துருச்சுனாலுமே வந்துட்டு நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அரிசி ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து அது வேகும்போது சரியாக இருக்கும். முக்கால் பதம் சிக்கன் வெந்ததுக்கு